இந்த வீடியோல சொல்லப்படும் அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. உங்களை முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ இது கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம நீங்க எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். இ-கவர்னன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இது ஒரு ஐடி சர்வீஸ் செக்டார். கடந்த வருஷம் 784 கோடி ரெவன்யூவா வந்திருக்கு. ப்ராஃபிட்டா 107 கோடி கிடைச்சிருக்கு. இதோட நெட்வொர்த் 857 கோடி. 1195 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்லி பார்மா லேப்ஸ் லிமிடெட். இது ஒரு பார்மா செக்டார். இந்த ஸ்டாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் பெரிய லெவல்ல இறங்கவும் இல்லை. நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் என்னோட போர்ட்ஃபோலியோலையும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வரப்போற வீடியோல அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆரத்தி பார்மா லேப்ஸ் லிமிடெட். இது ஒரு பார்மா செக்டார். கடந்த வருஷம் ரெவன்யூவா 1948 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட்டா 193 கோடி கிடைச்சிருக்கு. நெட்வொர்த்தா 1558 கோடி. 609ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிராமிஸ் இந்தியா. இதுவும் ஒரு பார்மா செக்டார். கடந்த வருஷம் ரெவன்யூவா 4526 கோடி கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் 517 கோடி கிடைச்சிருக்கு. நெட்வொர்த் 2835 கோடி. 427ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்ற ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். நீங்க வெறும் ரெவென்யூ, ப்ராஃபிட், நெட்வொர்த் இதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன இன்னைக்கு 3 ஸ்டாக்ஸும் ஃபண்டமெண்டலா ரொம்பவே நல்லா இருக்கு. தேவைப்பட்ட உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.